ஒருவன் தன் மீது பகை கொண்டு துன்பம் செய்திருந்தும் அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பது குற்றமற்ற நல்லவர்களின் கொள்கையாகும். ஒருவன் பிறர்க்கு முப்பொழுதில் துன்பம் செய்தால் அவனுக்கு துன்பம் பிற்பொழுதில் பிறர் செய்யாமல் தானே வரும். துன்பங்கள் எல்லாம் துன்பம் செய்தவரையே வந்தடையும். ஆகையால் துன்பம் இல்லாதிருக்க விரும்புவோர் எவ்வுயிர்க்கும் துன்பம் செய்ய மாட்டார். ஒருவன் தன் உயிரே போவதாக இருந்தாலும் தான் பிறருடைய இனிய உயிரை போக்கும் செயலை செய்யக்கூடாது. செல்வம் நிலையில்லாத இயல்பினை உடையது. அச்செல்வத்தை பெற்றால் நிலையான அறங்களை இப்பொழுதே செய்தல் வேண்டும். ஒருவன் நேற்று உயிரோடு இருந்தான் என்று இறந்துவிட்டான் என்று சொல்லும் நிலையற்ற தன்மையுடையது இவ்வுலகம். அடுத்த நொடியில் நாம் வாழ்வோமா என்பதை அறிய மாட்டாதவர்கள் கோடிக்கு மேற்பட்ட பல வகை நினைவுகளை நினைப்பார்கள். ஒருவனுக்கு பொருள் உண்டாவதற்கு காரணமாகிய பிறவி பயன் காரணமாக முயற்சி உண்டாகும். அவனது ஊழ்வினையால் பொருள் அழிவதற்கு காரணமாகிய சோம்பல் உண்டாகும். பொருளை இழப்பதற்கு காரணமான ஊழ்வினை அறியாமையை கொடுக்கும். செல்வம் பெருகுவதற்கு காரணமான ஊழ் விரிந்த அறிவை கொடுக்கும். ஒருவன் கோடி பொருள்களை முயன்று சேர்த்து வைத்தாலும் அவனால் அவனது விதிப்பயன் இல்லாமல் அனுபவிக்க முடியாது. நல்வினையால் உண்டாகும் இன்பங்களை இனியவை என்று விரும்பி அனுபவிக்கின்றவர் தீவினை உண்டாகும் காலத்தில் இன்பங்களை அவ்வாறே மகிழ்ந்து அனுபவிக்காமல் வருந்துவது ஏன்? ஒருவன் கற்க வேண்டிய கல்வியை குற்றமில்லாமல் கற்க வேண்டும். அவ்வாறு கற்றபின் அந்த கல்வி சொல்லிய நெறியின்படி நடத்தல் வேண்டும்.